தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 23 நாட்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் விசைத்தறி தொழிலாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுப்புலாபுரம், சக்கம்பட்டி பகுதிகளில் நூற்றுக்கணக்கான விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் உரிமையாளர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் இடையிலான கூலி உயர்வு ஒப்பந்தம் கடந்த 31ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 23வது நாளாக நெசவாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொழிலாளர் நலத்துறை ஆணையருடனான 2 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியுற்ற நிலையில் 5 கிலோமீட்டர் நடந்து சென்று விசைத்தறி தொழிலாளர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திமுக எம்பி நவாஸ் கனி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், எம்பி நவாஸ் கனி எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு எதிராக செயல்பட்டுள்ளார் என்றும், திருப்பரங்குன்றம் மலையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடுவது போன்ற செயல்களால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் குறித்த முக்கிய அறிவிப்பு இன்று வரும் என எதிர்பார்ப்பதாக கூறினார். பெரியார் குறித்து பேசிய விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை ஆதரிப்பதாக பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு ராஜா மாலை அணிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர், தற்போது சீமான் தொடர்ச்சியாக பெரியாரை பற்றி பேசி வருவதாகவும், சந்தேகம் இல்லாமல் பெரியாரை பற்றி முதலில் பேசியது நான் தான் எனவும் கூறினார். தாவேக தலைவர் விஜய் விமான நிலையத்தை எங்கு கொண்டு வர வேண்டும் என பரந்தூர் விவசாயிகளிடம் பேசி ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்தால் மத்திய அரசு அங்கு விமான நிலையத்தை அமைக்கும் என தெரிவித்தார். ஆளுநர் RN ரவியின் குடியரசு தின வரவேற்பு நிகழ்ச்சியையும் தேநீர் விருந்தையும் புறக்கணிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், தமிழ்நாடு ஆளுநராக RN ரவி பதவியேற்றதிலிருந்து தமிழர்களின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசுக்கும் எதிராக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், அவரது செயல்பாடுகளால் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அவரின் செயல்பாடுகளை கண்டிக்கும் வகையில் குடியரசு தின வரவேற்பு நிகழ்ச்சியையும் தேநீர் விருந்தையும் புறக்கணிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னையில் வரும் பிப்ரவரி மாதம் முதல் தனியார் மினி பேருந்துகள் இயங்க தமிழ்நாடு போக்குவரத்து துறை அனுமதி வழங்கியுள்ளது. சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், அம்பத்தூர், பெருங்குடி உள்ளிட்ட சென்னையின் முக்கிய பகுதிகளில் கூடுதல் பேருந்து சேவை தேவைப்படுகிறது. இதனால் அப்பகுதிகளில் அரசு மினி பேருந்து சேவையுடன் கூடுதலாக தனியார் மினி பேருந்து சேவைக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சேவை வரும் 1ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக போக்குவரத்து துறையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ உள்ளிட்ட நிறுவனங்களின் டெலிவரி நபர்களை கண்காணிக்க கோரிய வழக்கில் தமிழக டிஜிபி மற்றும் டெலிவரி நிறுவனங்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உணவு மற்றும் மளிகைப் பொருட்களை வீடுகளுக்கு விநியோகம் செய்யும் நிறுவனங்களின் டெலிவரி நபர்களைப் போல் நடித்து குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதாகவும், டெலிவரி நபர்களை கண்காணிக்க விதிகளை வகுத்து தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த நித்யானந்தம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதுகுறித்து நடைபெற்ற விசாரணையில் தமிழக டிஜிபி மற்றும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற டெலிவரி நிறுவனங்கள் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் உன்னிக்காய்ச்சலால் இதுவரை 8 பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திண்டுக்கல்லில் ஸ்க்ரட் டைப்பஸ் எனும் வகையிலான பூச்சி கடிப்பதால் ஏற்படும் உன்னிக்காய்ச்சலால் பாதிக்கப்படுவரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் 20 உயிரிழந்த நிலையில் சுகாதாரத்துறையினர் தீவிர தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போது வரை 8 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு தனி வார்டு ஒதுக்கப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி செல்வகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடியிருப்புகளுக்கு சென்று கிருமி நாசினி தெளிப்பது, சுற்றுப்புறங்களை தூய்மையாக்குவது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறினார். திருவண்ணாமலை தீபமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் உருண்டு விழுந்த 40 டன் பாறையை அகற்றும் பணி 2வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி பெஞ்சல் புயலால் மண் சரிவு ஏற்பட்டு 40 டன் எடை கொண்ட பாறை குடியிருப்பு பகுதியில் விழுந்ததில் 7 பேர் பரிதாபமாக விழுந்தனர். தொடர்ந்து திருச்சியைச் சேர்ந்த வல்லுநர் குழுவினர் ராட்சத பாறையை உடைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பாறைகளின் துளையிடப்பட்டு ரசாயன மருந்து மூலம் பாறையை சிதறடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் மலையடிவார பகுதிகளில் பட்டா இல்லாமல் குடியிருப்போர் குறித்து வருவாய்த்துறையினர் ஆய்வினை மேற்கொள்ளும் வகையில் இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.
டெல்லியிலிருந்து மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சென்னைக்கு கடத்தி வந்து சப்ளை செய்து வந்த முக்கிய குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை எழும்பூரில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்திய வழக்கில் பாலசுப்ரமணியன், பாத்திமா பேகம், காவலர் அருண் பாண்டியன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த முதாசேர் என்பவரை கைது செய்துள்ளனர். பின்னர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் உத்தரப்பிரதேசத்தில் முகாமிட்டு அங்கிருந்தே வாட்ஸ்அப் கால் மூலமாக பேசி போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதும், டெல்லி சென்று மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தி வந்ததும், சென்னையில் பலருக்கு சப்ளை செய்ததும் தெரிய வந்துள்ளது. சென்னையில் சுவர் விளம்பர பேனர் வைப்பதில் திமுகவினருடன் தகராறில் ஈடுபட்ட இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த 15 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. வேப்பேரி காவல் ஆணையர் அலுவலகம் அருகே மத்திய அரசுக்கு சொந்தமான மருந்து குடோன் உள்ளது. இந்த குடோன் சுவரில் திமுக சார்பில் 4 பேனர்கள் வைக்கப்பட்டது. இதனை மர்ம நபர்கள் கிழித்துச் சென்ற நிலையில் திமுகவினர் மீண்டும் அதே இடத்தில் கொடி மற்றும் சின்னத்தை வரையும் பணியில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து வந்த இந்து முன்னணியினர் இந்த இடத்தில் விளம்பரம் செய்ய தாங்கள் அனுமதி பெற்றுள்ளதாக கூறி கைகலப்பில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இந்து முன்னணி அமைப்பினர் 15 பேரை காவல் நிலையம் அழைத்துச் செல்ல முயன்றபோது சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த 15 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெரம்பலூர் அருகே உணவகத்தில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிப்பில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கல்பாடி பிரிவு சாலையில் பெரம்பலூரைச் சேர்ந்த வரதராஜ் என்பவர் தனியார் உணவகம் நடத்தி வருகிறார். இவருடைய கடைக்கு கடந்த 20ஆம் தேதி இரவு விழாமுகத்தூரைச் சேர்ந்த ரமேஷ், பிரகாஷ் என்ற 2 இளைஞர்கள் வந்துள்ளனர். அப்போது அவர்கள் பணியில் இருந்த காவலர்களை மிரட்டி சிசிடிவி கேமராவை உடைத்து கல்லாவிலிருந்த 14,000 ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். இச்சம்பவம் தொடர்பான விசாரணையை நடத்திய போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மஞ்சுவிரட்டில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பி. அழகாபுரி கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமாரின் வீட்டிற்குள் புகுந்த சிவகங்கையைச் சேர்ந்த வெற்றிவேல், சூர்யா, நாதன் ஆகியோர் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் சரணடைந்த வெற்றிவேலிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 19ஆம் தேதி சுள்ளாம்பட்டியில் நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் சசிகுமாருக்கும் வெற்றிவேலுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொலை நடந்தது தெரியவந்தது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சசிகுமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் 2 தேடி வருகின்றனர்.